நீ முதலாளி ஆகணும்னா முதல்ல தொழிலாளியா மாறு அப்படின்ற வார்த்தை வந்து சொன்னாரு. 15 வயசு பையன் என்ன ஆகுறதுன்னு தெரியல. ஏன்னா அம்மாக்கு மீட்டு கொடுக்குறாரு, அம்மாக்கு செலவுக்கு காசு எல்லாம் தராரு. 5-6 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருப்போம் அப்படின்ற கேள்வி வருது. அது அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து ஏமாந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த கெரியர்ல ஏமாந்தோம் அப்படின்னா 15 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் 9 வருஷம் வந்து நிறைய வேலைகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வேணும்ன்றது 24 வயசுல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹாய், நான் RJ Sha. இன்னைக்கு வந்து ரக்ஷன் அவரோட ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச உதவினால வெங்கடேச பெருமாள் அப்படின்றவர் ஒரு கட்டட தொழிலாளி கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வந்து இருக்காரு. அவருக்கு 11 வயதுல வந்து ஒரு மகள் இருக்காங்க. நீங்க பண்ண உதவியின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் கண் விழிச்சிட்டாரு. ஒரு 12 லட்ச ரூபாய் கிட்ட அவங்களுடைய குடும்பத்திலையும் வந்து செலவழிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உதவினாலையும் இப்போ வந்து அடுத்த கட்ட, அதாவது ஒரு சீரியஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அவர் வந்து மீண்டுட்டார். இன்னும் அவங்களுக்கு வந்து பண உதவி தேவைப்படுது. கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. ஸோ கீழே அதனுடைய நம்பர்ஸ்லாம் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் வந்து போடுறேன். நீங்கள் இன்னும் அவருக்கு வந்து உதவிகள் வந்து பண்ணிங்கன்னா, அவரை வந்து இப்போ கண் விழிச்சிருக்காரு. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக அடி அப்படின்றதுனால அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கேயுமே ஷிஃப்ட் பண்ண முடியல. அங்கேருந்து தான் வைத்தியம் பார்த்தாகணும். உங்களுடைய உதவி கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும். உங்களால் எவ்வளோ முடியுதோ உதவி பண்ணுங்கள். குக் வித் கோமாளி ரக்ஷன், VJ ரக்ஷன் அவருடைய லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோ கேட்ட கேள்வி, அதாவது என்ன கேள்வி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகச்சிறந்த கேள்வி எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். உலகத்திலே மிகச்சிறந்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம ரக்ஷன் அவரோட லைஃப்குள்ளே வந்து போகலாம். ரக்ஷன் KK நகர் பையன், சென்னை KK நகர். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து லவ் மேரேஜ். அந்த டைமில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த பிகினிங்கில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, அதாவது ரக்ஷனுக்கு ஒரு அக்கா, ரக்ஷன், இந்த 4 பேர் தான் அவங்களோட ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை கார் டிரைவர்லேருந்து ஆரம்பிக்கிறது. அவங்க அப்பா வந்து எப்பயுமே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ முதலாளி ஆகணும்னா முதல்ல தொழிலாளியாக இருக்கணும், நல்லா உழைக்க கற்றுக்கணும், நீ உழைக்க கற்றுக்கிட்டு தொழிலாளியாக இருந்தால் தான் முதலாளி ஆக முடியும் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார். சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பைக் வாங்க ஆரம்பிக்கிறாரு. கார் டிரைவராக இருந்த அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. காரும் வாங்க ஆரம்பிக்கிறாரு, வாடகைக்கு விட ஆரம்பிக்கிறாரு. லீஸ்க்கு வந்து கடைகள்லாம் எடுத்து அதையும் வந்து வாடகை கூட ஆரம்பிக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. காசு சேர்க்க ஆரம்பித்து முதல்ல வந்து அவங்க அம்மாவுக்கு நகை வாங்கி போடுறாரு. அதுக்கப்புறம் சின்ன வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் லீஸ்க்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடே வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரக்ஷனுடைய அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அப்பா எதுவுமே இல்லாமல் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு வந்துருச்சு, நகை வந்துருச்சு, பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு, நிம்மதிடா அப்பாடா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ரக்ஷனுடைய அப்பா ஜாண்டிஸ் வந்து தவறி போயிட்டார். எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து தவறி போயிட்டாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷன் வந்து 10th வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. ஏன்னா ரக்ஷனுக்கு வந்து படிப்பு அப்படின்றது வந்து பெரிய அளவில் வராது. ஏன்னா அவருக்கு நம்பர்ஸ்லாம் வந்து சுத்தம் ரிவர்ஸ்ல போகும். சரியா வந்து அவரால் வந்து படிக்க முடியாது. கார்ட்டூன் மட்டும் பார்க்கறதுனால இங்கிலீஷ் மட்டும் நல்லா வரும், ஆனால் தமிழ் மேக்ஸ் இதெல்லாம் வந்து சுத்தமாக வராது. நிறைய அடி வாங்குவார். ஸோ அந்த சமயத்தில் அப்பாவும் தவறி போனதுனால 10th வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அப்பான்ற ஒரு அரவணைப்பு, அப்பா கூட இருக்கிறவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த நிறைய பேர், அப்பாவுடைய ஒரு சில நண்பர்கள் ரக்ஷனை வந்து கன்னத்தை பிடிச்சி கிள்ளி இருப்பாங்க, அவர் தலையை கோதி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்த நண்பர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், அப்பா தவறுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. காருக்கு டியூ கட்டல, அது கட்டல, இது கட்டலன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. லீஸ் அந்த கடைகளெல்லாம் வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முற்றிலும் நண்பர்களால் ஏமாற்றப்படுகிறார். அதாவது அப்பாவோட நண்பர்களால் ஏமாற்றப்படுகிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாம் செட்டில் ஆகி நல்லா இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் 15 வயசு தான் ஆகுது ரக்ஷனுக்கு. அவங்க அம்மா இருக்காங்க. அப்போ அப்பா சேர்த்து வச்ச ஒரு சில சொத்துக்கள்லாம் இல்லை, திடீர்னு வந்து காணா போயிடுச்சு நண்பர்கள் மூலமாக. ஆனால் அப்பா சொன்ன வார்த்தை இருக்குது. அப்பா என்ன சொன்னார்? நீ முதலாளி ஆகணும்னா முதல்ல தொழிலாளியாக மாறு அப்படின்ற வார்த்தை வந்து சொன்னார். இவர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஒரு 6 மாதம் வேலை பார்க்குறாரு. மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. 15 வயசு பையன் என்ன ஆகுறதுன்னு தெரியல. ஏன்னா 10th அப்புறம் டிப்ளமோ படிக்கிறாரு, அதுலேயும் ஒரு சரியான வழி தெரியல, அப்பாவும் இல்லை. ஸோ அதனால் மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு, அது வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் அம்மாவோட சேர்ந்து வந்து மெஸ் வைக்கிறாங்க. வீட்டு மாடியில் இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுலேயும் ரூம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உமன்ஸ் ஹாஸ்டலாக வந்து மாற்றுறாங்க. ஒரு 5-6 பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு போகிறது, அவங்கள்ட்ட வாடகை வாங்குறது, அப்புறம் அங்கே இருந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து டப்பாவை எடுத்துகிட்டு போய் கொடுத்து வந்து சாப்பாடு கொடுக்குறது. இப்படி வந்து ஒரு 4 வருஷம்
மெஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அம்மாவோட சேர்ந்து வந்து இவரும் வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர ஆரம்பிக்கிறது. அம்மாவுக்கு அப்பா முதல்ல நகை தாலி இதெல்லாம் வாங்கி போட்டிருந்தார் பார்த்தீங்களா, செயின் இதெல்லாம் வாங்கி போட்டிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நீ நடிக்கிறான்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நடிக்கணுன்ற ஆசையில் வந்து அந்த செயின் இதெல்லாம் வந்து விற்று அம்மாவுடைய செயின் இதெல்லாம் ஒரு சிலதை விற்று ஒரு சிலதை வந்து அடகு வச்சு ஒரு காசு வந்து கொடுக்குறாரு. சின்ன பையனை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த காசெல்லாம் பிடிங்கிட்டாங்க. சில லட்சங்கள் காசு வந்து ஏமாந்து போகிறாரு. ஏமாந்து போனதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு குற்ற உணர்வு. அம்மாவுக்கு அப்பா வாங்கி கொடுத்த நகையை வந்து இப்படி அடகுல வச்சுட்டோமே, இப்படி நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்வு. அதுக்கப்புறம் வந்து மெஸ்ஸு போயிட்டே இருக்க ஒரு 4 வருஷம் மெஸ்ஸு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய உடல்நிலை வந்து அந்த மெஸ்ஸு நடத்த முடியல. எப்படியாவது வந்து அம்மாவுக்கு அந்த அடகு வச்ச வந்து நகையை மீட்டி தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து வேலைகள் பார்க்குறாரு. இந்த பெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெட் அனிமல்ஸ்லாம் வந்து விற்கிறது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா OLXல போட்டு விற்கிறது. பிரம்மாண்டமாக வந்து நல்லா ஒரு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கூண்டெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறது. அப்போ 10,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்டெல்லாம் வந்து 20,000 30,000க்குலாம் விற்க ஆரம்பிச்சாரு. நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சார். சில நாட்கள் வந்து இந்த பெட்டு விற்றுக்கிட்டே இருக்கும்போது நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது. அந்த அடகு வச்ச நகையெல்லாம் அம்மாவுக்கு மீட்டு கொடுக்குறாரு. அம்மாவுக்கு செலவுக்கு காசு எல்லாம் தராரு. சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வருது. இந்த பெட்டு விற்கிறோமே, இதோடைய ஃபியூச்சர் என்ன, 5-6 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருப்போம் அப்படின்ற கேள்வி வருது. அது அவருக்கு பிடிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இந்த பெட்டு வித்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் பண்ணுறாரு. நாயும் விற்பாரு, இந்த மாதிரி சேலைகளும் விற்பாரு. இது நல்லா போயிட்டு இருக்கும் போது இது 5 வருஷம் கழிச்சு நான் என்ன ஆவேன் அப்படின்ற கேள்வி வரும்போது இது வந்து அவருக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு கால் சென்டரில் போய் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ஏசி ரூம் கம்பெனி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா கார்ட்டூன் நல்லா பார்த்ததுனால இங்கிலீஷ் நல்லா பேசுவார் இல்லையா, அதனால கால் சென்டரில் வந்து நல்லா வேலை கிடைக்குது. நல்ல வேலைகளை வந்து அப்படியே டெவலப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒரு MBA முடிச்சிருந்தா தான் டீம் லீடராவது மாற முடியும். 5 வருஷம் கழிச்சு இதில் நான் வந்து ஹெட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை, இதுவும் என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஸோ 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் 9 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் நடத்தியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பெட் அனிமல் வந்து விற்றுருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த சாரீஸ் வந்து விற்றுருக்காப்புல. கால் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. 9 வருஷம் வந்து பண்ணிட்டு இது என்னோட வேலை இல்லை அப்படின்றது முடிவு பண்ணுறது. நான் யார், இந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து என்னை எல்லா இடத்துலையும் வந்து நான் கம்மியாக ஒரு 10,000 ரூபாய் விற்க வேண்டிய டாகை வந்து பார்த்தீங்கன்னா நான் 20,000 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய பேச்சு திறமைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஏமாந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெரியரில் ஏமாந்தோம் அப்படின்னா மீடியாவில் தான் ஏமாந்தோம். நம்மளை சினிமாவில் தான் ஏமாத்துறாங்க. ஸோ அதே சினிமாவில் அதே மீடியாவில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் 24 வயசில் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. நினைக்க ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜ் டிவியில் வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜ் மியூசிக்கில் வந்து ஒரு வருஷம், ராஜ் டிஜிட்டல் அதில் வந்து 1 வருஷம் விஜய் இருக்காரு. இங்கே 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படியே வந்து பாட்டு போட்டுக்கிட்டே இருப்போம், அப்போ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலைஞர் டிவி போகிறாரு. அங்கே ஒரு வருஷம் வேலை பார்க்குறாரு, இசையருவி கலைஞர் டிவி. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போனால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது விஜய் டிவி போகிறாரு. விஜய் டிவியில் போனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வேலை இல்லை. ஆனால் விஜய் டிவியில் விஜய் ஆனால் தான் ஒரு பிராண்டாக மாற முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு 2 வருஷம் அது இது கலக்கப்போகுது யாரெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குறது. தீனாவும் இவரு தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ தீனா வந்து சொல்லுவாராம், தீனாவும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. தீனா சொல்கிறாராம், நான் வந்து இப்போ கண்டஸ்டன்ட், நீ வந்து விஜய், வா 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சு 2 பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கனவு இன்னும் 2 வருஷத்துல இந்த கனவை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சி. 2 பேரும் கனவுகளோட வந்து அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சுற்றிட்டு இருந்திருக்காங்க. சின்ன ரோல், சிரிச்சா போச்சு, அது இது கலக்கப்போகுது யாரில் வர சின்ன ரோல்லாம் பண்ணுறது, ஒரு குடிகாரன் கேரக்டர் பண்ணுறது, ஒரு திருடன் கேரக்டர் வந்து பண்ணுறது, ஒரு போலீஸ் ரோல் பண்ணுறது, இப்படி சின்ன இடங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஒரு கோட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டான் அரக்ஷன். இந்த நான் கோட் வந்து நான் ரெடியாக வச்சிருக்கேன், யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா விஜய்க்கு சொல்லுங்க, டக்கு நான் கோட்டை மாட்டிட்டு வந்துடுறேன், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறது. அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு 2 வருஷமா வந்து இவன் விஜய் ஆக ட்ரை பண்ணுறான். ஆனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறான். ஏன்டா நீ வந்து இந்த பெட்டு வித்த, அங்கே இருக்கிற ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் கேட்பாங்களா, நீ வந்து பெட்டு வித்துட்டு இருந்த, நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது, ஏன்டா இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எடுபடி வேலைலாம் பண்ணுறான்னா நான் விஜய் ஆகும். ஸோ 2 வருடம் மறுபடியும் ஜீரோலேருந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய்க்கான வாய்ப்பு கிடைக்குது KPOயில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த விஜய்க்கான வாய்ப்பு கிடைக்கும் போது இன்றைக்கி தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த வாய்ப்பை கூட சொல்லும் போது என்ன சொல்கிறார் ரக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்கல, நான் ஒரு ஆசை வச்சுருந்தேன், நான் விஜயானு ஒரு ஆசை வச்சுருந்தேன், அதுக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், அந்த ஆசை மேலே தான் அவங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து ரக்ஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ விஜயிங் பண்ணும்போது மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயிங் பண்ணிட்டு போவாங்க. நான் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணதுனால நான் கெட்ட போட்டுட்டு வந்து விஜயிங் பண்ண ஆரம்பித்தேன், பெர்ஃபார்மன்ஸும் பண்ணேன், விஜயிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் எனக்கு வந்து பேர் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்தது, சின்ன ரோல் வந்தது. வேணும் வேணாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணுறேன், இது வேணான்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து நான் வேணான்னு சொன்னேன். அதாவது ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரைக்கும் வாடி இருக்குமா குக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி 50 படங்களுக்கு மேலே வந்து நான் நோ சொல்லியிருப்பேன்.
அதுக்கப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வந்தது. அதில் நல்ல ரோல் கிடைச்சது. அந்த நல்ல ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. குக் வித் கோமாளி வந்தது. அதுக்கப்புறம் நல்ல பேர் கிடைச்சது. ஸோ இந்த ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரக்ஷன் விஜே ஆகிட்டார் அப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு மீடியாவில் வரணும்னு தோணும். ஒரு விஜே ஆகணும்னாலே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ ஜேர்னி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரக்ஷன் லைஃப்பில் எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். இது எனக்கு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிறேன், இது எனக்கு அப்போ வேணாம், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலக்ட் பண்ண விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. யோசித்து பாருங்கள், 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் 9 வருஷம் நிறையா வேலைகள் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன வேணுன்றது 24 வயசில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1 வருஷம் ராஜ் மியூசிக்கில் வேலை, 1 வருஷம் கலைஞர் டிவியில் வேலை, 2 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை, அதுக்கப்புறம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா விஜேவா கொஞ்சம் நேம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் தான் விஜேலையும் நேமும் கிடைக்குது. அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 1 2 4 6 7 வருஷம் ஆச்சு. இந்த விஜே ரக்ஷன் குக் வித் கோமாளியில் ஒரு நேம் எடுக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ஓசோ அவர்கள் கேட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உலகத்திலே மிகச்சிறந்த கேள்வி எது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகத்தில் கேட்டிருந்தார் பார்த்தீங்களா. உலகத்திலேயே மிகச்சிறந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நாமளே கேட்குற கேள்விதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கேள்வி. ரக்ஷன் அவர்களுடைய வாழ்க்கை, ஓஷோ அவர்களுடைய வார்த்தை உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை